ஆண்டும் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து ஈடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே கடந்த 6 மாதங்களை கர்த்தர் கடந்து வர அவருடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு உண்டானதுக்காக தேவனை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 7ஆம் மாதத்தில் இந்த 3ஆம் நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய செய்தி என்ன என்று சொல்லி பார்ப்பீர்களானால், என் அன்பு சகோதரனே சகோதரியே, திருவிருந்து என்றால் என்ன? இன்னைக்கு ஆண்டவருடைய இரத்தமும் சரீரம் நமக்கு எவ்விதமாய் இருக்கிறது என்பதை திருவிருந்து என்றால் என்ன, அதுதான் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். தொடர்ச்சியாக நான் இதை உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுகிற சகோதரனே, அநேகருக்கு திருவிருந்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருவிருந்தில் சந்தேகங்கள் இருக்கும். சிலருக்கு திருவிருந்து கொடுக்கறதுல முரண்மைகள் வித்தியாசங்கள் இருக்கும். இவங்க இப்படி கொடுக்குறாங்க, அவங்க அப்படி கொடுக்குறாங்க, அந்த சபையில் இப்படி கொடுக்குறாங்க, இந்த சபையில் இப்படி கொடுக்குறாங்க, எங்கள் சபையில் மாதத்தில் முதல் வாரம் கொடுப்பாங்க, இன்னொரு சபையில் லாஸ்ட் வாரம் கொடுக்குறாங்க. இப்படி நிறைய கருத்துகள் இருக்குது, சில சந்தேகங்கள் இருக்குது. கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனங்களே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அந்த சந்தேகங்களை கடந்து போகும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதாக. என் அன்பு சகோதரனே சகோதரியே, திருவிருந்து என்றால் என்ன? வாட் இஸ் கம்யூனியேஷன்? பாருங்க, தேவனோடு நாம் செய்கிற ஒரு உடன்படிக்கை போல இந்த கம்யூனியன், தேவனோடு நாம அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனங்களே, கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விருந்து என்று சொன்னா இன்னைக்கு நிறைய இருக்கு, விதவிதமான விருந்து இருக்கு சகோதரனே சகோதரியே. அந்த விருந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். திருமண விருந்து இருக்கு, ஒரு புது வீடு கட்டி அதுக்கு ஒரு விருந்து இருக்கு, சிலர் இறந்திருப்பானா அவங்களுக்கு நினைவு கூறுகிற காரியத்தில் விருந்து இருக்கு, ஒரு வேலையில் ஓய்வு பெறும் பொழுது அவருக்கு ஒரு விருந்து இருக்கு. இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் சகோதரனே, விருந்து என்று சொல்லி பார்த்தால். ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கிற தேவ செய்தி, நான் கொடுக்கிற உங்களுக்கு விருந்து என்ன? திரு விருந்து. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும்னு. எப்படிப்பட்ட தொடர்புனா, பரலோகத்தில் நாம் போக மாட்டோம், பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க மாட்டோம், ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி பூமியிலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு தொடர்பு அல்லது ஒரு ஐக்கியம் அப்படின்னு சொல்றது தான் இந்த திருவிருந்து. சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சகோதரனே சகோதரியே, தேவன் என்ன செய்தார்னா, தான் விலையேற பெற்ற சரீரத்தையும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தையும் நமக்கு திருவிருந்தாக ஆண்டவர் நமக்கு அர்ப்பணித்திருக்கிறார். சகோதரனே சகோதரியே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19, 20 என்ற வசனங்களை பாருங்கள். அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, இதை நீங்கள் வாங்கி புசிங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். இதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். அப்படியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது, இதை நீங்க வாங்கி பானம் பண்ணுங்கள்னு சொன்னார். விருந்துனால பாருங்க, உணவுகள் தான். ஒவ்வொரு விருந்துல ஒவ்வொரு விதமா இருக்கும். சில இடங்கள்ல அசைவ உணவு இருக்கும், சில இடங்களில் அசைவ உணவு இருக்காது, சில இடங்களில் ரெண்டுமும் இருக்கும். இப்படி நிறைய விருந்துகளை குறித்து நம்ம எடுத்தோம்னா விதமாய் நம்ம சொல்லலாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் 2, 3 என்ற வசனத்தை பாருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இராமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். என் பிதாவினுடைய வாசஸ்தலத்தில் அநேக வீடு இருக்கிறது, நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி செய்வேன்னு சொன்னார். என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே, அதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் பரலோகத்தில் நமக்காக ஒரு உறைவிடத்தை கட்டி, நமக்காக சில
வீடுகளை ஒழுங்கு பண்ணி, அறைகளை ஒழுங்கு பண்ணி நாம் அவரோடு கூட வசிக்கணும் என்பதுதான் அவருடைய ஆசை, வாஞ்சை, தாகம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதே போலதான் நாம் பரலோகத்தில் போய் அவரோடு கூட நாம் திருப்பந்தி எடுக்கிறதுக்கு முன்பாக, அவரோடு கூட நாம விருந்து உண்பதுக்கு முன்பாக, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பூமியில நாம் அதை செய்வது அவசியம். எப்படி மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பரமண்டல ஜபம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பரலோகத்தில் செய்யப்படுவதை போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த திருவிருந்தை குறித்து நமக்கு நிறைய விழிப்புணர்வுகள் வேணும் சகோதரனே சகோதரியே. இது ஆண்டவர் நமக்காக தன் சரீரத்தையும் அவர் இரத்தத்தையும் நமக்கு ஒரு விருந்தாய் கொடுக்கிறார். வேதத்தை பாருங்கள், அப்போஸ்தலர் 8:32. அங்க வேதம் சொல்கிறது, இதோ தேவன் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவும் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக வாய் திறவாதனை போலும் ஆண்டவர் இருந்தாராம். எதற்காக இருந்தாராம்? நமக்கு விருந்தாய் மாறுவதற்கு. ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு ஒரு விருந்தாய் மாறுவதற்கு தேவன் அப்படி இருந்தாராம். ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக வாய் திறவாத ஆடை போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தாராம். எதற்காக இருந்தாராம்? இந்த சரீரம், இந்த ரத்தம் என் பிள்ளைகளுக்கு இந்த நாளில் விருந்தாய் மாறட்டும். என் அன்பு சகோதரனே சகோதரி, இதை தான் மாதத்துக்கு ஒரு முறை சபைகளிலே இந்த திருவிருந்தை நம்ம ஆசரித்து கொண்டு வருகிறோம். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த திருவிருந்துக்கு இன்னொரு பேரும் உண்டு, ராபோஜனம். ராபோஜனம், கம்யூனியன் சொல்லுவாங்க. இன்னைக்கு சபையில கம்யூனியன் இருக்கு. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தேவனோடு கூட இருக்கிற உடன்படிக்கைக்கு பேர் தான் கம்யூனியன், கம்யூனிகேஷன். ஆண்டவரோடு கூட நமக்கு ஒரு தொடர்பு. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அது எப்படிப்பட்ட தொடர்பு தெரியுமா? அவர் ரத்தத்தோடு இருக்கிற தொடர்பு, அவர் சரீரத்தோடு இருக்கிற தொடர்பு. ஆண்டவர் நமக்கு அதை எப்படி பண்ணியிருக்கிறார் பாருங்க, விருந்து. வேதத்துல பாருங்க, எஸ்தர் சரித்திர புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். எஸ்தர் தன் கணவனாய் இருந்தாலும் ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஆமானுக்கும் ஒரு விருந்து பண்ணாங்க. அந்த விருந்து எதற்கு என்று சொல்லி பார்ப்பீர்களானால், அநேகருக்கு தெரியும் இந்த எஸ்தருடைய சரித்திர காரியம். யூதர்களுக்கெல்லாம் சத்ருவாய் இந்த ஆமானை எப்படியாச்சும் ராஜாவிடத்திலிருந்து தூரப்படுத்தணும், அவன் செய்திருக்கிற திட்டங்களை அவமாக்கி போடணும். எஸ்தர் சரித்திர புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16-17, தானும் தன் தாதிமார்களும் அல்லும் பகலும் 3 நாள் உபவாசம் இருந்து ராஜா சமூகத்தில் போவதற்காக செய்த ஒரு காரியம். ராஜா சமூகத்தில் அப்படி போய் அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? ராஜா 3 தடம் கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்னிடத்துல உனக்கு என்ன வேணும்? என் ராஜ்யத்தில் நீ பாதி கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன், உனக்கு என்ன வேணும்? எஸ்தர் 5:8 பாருங்கள். அங்கே எஸ்தர் சொல்றாங்க, ராஜாவே, நான் உங்களுக்கு ஒரு விருந்து செய்கிறேன், நீங்களும் உங்களோடு இருக்கிற ஆமானும் அதுல கலந்து கொள்ளணும். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இப்படி விருந்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அங்க விருந்துக்கு வந்தாங்க, அந்த விருந்துல ராஜா திரும்ப கேட்கிறார், உன் விருப்பம் என்னன்னு சொல்லி அதன் பிறகு சொல்றாங்க, என் யூத குலத்தை அழிப்பதற்கு ஒரு சதி திட்டம் இருக்கிறது, அந்த சதி திட்டத்திலிருந்து என் ஜனங்களை காப்பாற்றணும். உடனே ராஜா கேட்கிறாரு, யார் அந்த சதியை பண்ணுது? உங்களோடு இருக்கிற இந்த ஆமன் தான். என் அன்பு சகோதரனே சகோதரியே, விருந்து ஒழுங்கு பண்ணி தன் குறைக்கும் தன் தேவைக்கும் தன் ஜனங்களை காப்பதுக்கும் அந்த நாளிலே எஸ்தர் ஒரு விருந்து ஒழுங்கு பண்ணினாங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரோடு கூட நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்காக அவர் பாருங்க, ஒரு ஆடையோ மாடையோ அல்லது பறக்கிற பறவைகளையோ நமக்கு உணவாய் கொடுக்காம அவரே தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். அதுதான் என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, திருவிருந்து. அவர் சரீரத்தை நமக்கு அப்பமாய் பிட்டு கொடுக்கும்படி செய்தார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, இதை நீங்கள் வாங்கி புசிங்கள் என்று சொன்னார். அவர் திராட்சரசத்தை எடுத்து சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம். திராட்சரசம் என்று சொல்ல என் அன்பு சகோதரனே சகோதரியே, இது என் ரத்தம் என்று சொன்னார்.
இந்த நாளில் நம்ம பல விதமான விருந்துகளுக்கு போகிறோம். ஆனால் தேவனுடைய ஆலயத்திலும் அந்த திருவிருந்துக்கு போகும்போது நமக்கு ஒரு பயபக்தி அவசியம் சகோதரனே சகோதரியே. ஏனென்றால் அவருடைய பரிசுத்த ரத்தத்தையும் அவருடைய பரிசுத்த சரீரத்தையும் பானம் பண்ணவும் புசிக்கவும் போகிற நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு மகளாய் போகணும் சகோதரனே சகோதரியே. அது மாத்திரம் இல்லை, மார்க் 6ஆம் அதிகாரம் 21 26 வரைக்கும் பாருங்க. ஏரோது என்கிற ராஜா யோவான் ஸ்நானனை கொலை செய்வதற்கு ஒரு விருந்து ஒழுங்கு பண்ணினார். ஏரோதியால் மகள் நடனம் பண்ணுவதற்கு ஒரு நாளை ஒழுங்கு பண்ணி அந்த நாளிலே நடனத்துக்கு பின்பு அந்த ஏரோதியாளுடைய மகளை ராஜா கேட்கிறார், ஏரோது ராஜா, நீ ரொம்பவும் சிறந்த முறையில் நடனம் பண்ணினாய், இந்த நடனத்துக்கு நான் உனக்கு பரிசு கொடுக்கட்டும், உனக்கு என்ன வேணும்? ஏரோதியால் தன் மகளிடத்தில் சொல்லி அனுப்புறா, நீ யோவான்ஸ்தானுடைய தலையை கேளு, அதுதான் பரிசு. மார்க் சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 21 26 வரைக்கும் பாருங்க. அந்த நாளிலே ராஜா வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே. வேதத்தை பாருங்கள், பிரசங்கி 8:4 ராஜாவின் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு என்று எழுதியிருக்கிறது. பிரசங்கி சொல்கிறார் 8:4 ராஜாவின் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அந்த ராஜா சொல்கிறார், அப்படியே ஆகட்டும், யோவானுடைய தலையை வெட்டி கொடுங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதுதான் விருந்தா? இன்னைக்கு அநேக மனுஷர்கள் பாருங்க, தன்னுடைய பழிகளை தீர்த்து கொள்ளணும்னு பழி வாங்குற குணத்தோடு, தன்னுடைய பழி வாங்குற எண்ணங்களோடு இன்னைக்கு எத்தனையோ விருந்துகளை ஒழுங்கு பண்ணி அந்த இடத்துல அவருடைய கொலை செய்வதும் அவளை வெட்டுவதும் அவர்களுக்கு உண்டான பகைகளை தீர்ப்பதுக்கும் எத்தனையோ காரியங்களை மனுஷன் சதி திட்டம் தேடுறான். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவரை நமக்காக பலியாக்கி கொடுத்து அந்த திருவந்தில அந்த பலியை நாம் புசிக்கும்படி, அவருடைய சரீரத்தை புசிக்கும்படி, அவர் ரத்தத்தை பானம் பண்ணும்படி நம்மை அவருடைய மகளாய் அழைக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 10:25 சிலர் சபைக்கு போவதை விட்டு விடுவதை போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அதை போல நான் கர்த்தருடைய மனுஷனாய் சொல்றேன், திருவிருந்து எடுக்கிறதை சிலர் விட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியை கொண்டு சொல்கிறேன், தயவு செய்து உங்களுடைய பாதங்களை தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பூமியிலிருந்து நாம் பரலோகத்துக்கு எடுத்து செல்வதற்கு ஒரே ஒரு வழியை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன வழி தெரியுமா? யோவான் 6:54-55 சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே நானே வந்து அவனை எழுப்புவேன், அவனை கொண்டு போவேன் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதனால தான் சொல்கிறேன். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா, விடு இந்த மாதம் போவோமில்ல, அடுத்த மாதம் ஏற்றலாம் விடு, என்னம்மா இந்த மாதம் நீ திருவிந்து எடுக்கலையே, ஐயோ திருந்து மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு யாராவது கேட்டாலோ, அல்லது நம்ம வீட்டார் கேட்டாலோ, அல்லது கணவன் வரலன்னு மனைவி சொன்னாலோ, அல்லது பிள்ளைங்க வரலன்னு தாய் தகப்பன் கேட்டாலோ, அல்லது அப்பா அம்மா வரலன்னு பிள்ளைங்க கேட்டாலோ, அவங்க சொல்கிற வார்த்தை தெரியுமா? மாதம் தானம்மா எடுக்கிறேன், ஒரு மாதம் எடுக்கலன்னா ஒன்றும் ஆயிடாதுமா, விடு. என் சகோதரனே சகோதரியே, நீ தினமும் புசிக்கிற உணவை போல அவருடைய ரத்தமும் சரீரத்தை நீ நினைக்காதே. அது மாசற்றது, விலையேறப்பட்டது, அதுக்கு உன்னால மதிப்பே போட முடியாது. அதனால தான் சொல்றேன், இது வெறும் விருந்து இல்லை, அந்த பரிசுத்தரின் சரீரம், அந்த பரிசுத்தரின் ரத்தம் நமக்கு விலையேற பெற்றது. இதுக்கு உங்களால விலையே கொடுக்க முடியாது சகோதரனே சகோதரியே. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 பாருங்கள். அந்தபடி உங்களை பொன்னினாலும் வெள்ளினாலும் உங்களை மீட்கப்படாமல் மாசற்றதும் விலையேறப்பட்டதும் குற்றமற்றமான இரத்தத்தினாலே நான் உங்களை மீட்டேன் என்று எழுதியிருக்கிறது. பார்த்தீங்களா? அப்படி விலை மதிக்க முடியாத ஆண்டுடைய ரத்தமும் சரீரமும். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, சிலர் பார்த்தீங்கன்னா அந்த திருவிருந்து அந்த நாளில ஒரு அலட்சிய போக்காயிருப்பாங்க. அதை தான் வேதம் சொல்லுது, அபாத்திரமா எடுக்கக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நாம ஒரு அசட்டை பண்ணி எடுக்கக்கூடாது, வேண்டா விருப்பமா எடுக்கக்கூடாது. இல்லை யாராவது கட்டாயப்படுத்தி இந்த திருவிருந்து எடுக்கலாம், இவங்க கோச்சுப்பாங்க, அவங்க கோச்சுப்பாங்க, இல்லை ஊழியக்காரன் நம்மளை கோச்சுப்பாங்க, அப்படி இல்லை சகோதரனே. அது எவ்வளவு ஒரு விசேஷித்தமானது என்பதை உங்களுக்கு தெரியாம போகிறது சகோதரனே சகோதரி.
ஒரு சகோதரிக்கு பாருங்க, ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். தன் ஊழியக்காரனுக்கு ஒரு பாரம். அந்த சகோதரி ஏறக்குறைய 6 மாசங்கிட்ட திருவிந்து எடுக்கவே இல்லை. ஒரு ஆவிக்குரிய தகப்பனா அவர் யோசிக்கிறார், ஐயோ இந்த சகோதரி திருவிந்து எடுக்கவே இல்லைன்னு சொல்லி. அந்த கவலை பாரம் ஆண்டவர் அவளுக்கு தரிசனமாய் கொடுக்கிறார். அம்மா, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்குது, தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு திருவிருந்து பாத்திரத்துல அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறாராம். ஆண்டவர் எப்படி தரிசனம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. நன்மை சகோதரி சகோதரியே, பார்த்தீங்களா? அந்த திருவிருந்து பாத்திரம் போது தான் தெரியுது. அவங்க சொல்றாங்க, நான் அவருக்கு தண்ணி கொடுக்கும் போது என் வீட்டு பாத்திரம் இல்லை, அது ஆண்டோடைய ரத்தத்தை எடுக்கிற திருவிருந்து பாத்திரமா இருக்குதுன்னு. அப்பதான் தெரியுது. ஓ, அப்பதான் சொன்னேன், அந்த ஊழியக்காரருக்கு உங்களுக்கு இருக்கிற தாகம் என்ன தெரியுமா? நீங்கள் இத்தனை மாச காலமா நீங்க திருவிருந்து எடுக்கல, அது உங்களுக்கு ஒரு கவலையா இருக்கு, பாரமா இருக்குது. ஏன் உங்களுக்கு அது ஒரு முக்கியமா தெரியாம போயிடுச்சு? என் சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு எத்தனையோ விருந்துக்கு நம்ம அழைக்கிறாங்க, முடியலன்னா போக முடியல, ஏதாவது ஒரு சூழ்நிலையில போக முடியல. அந்த விருந்துகளுக்கு போலையானா நமக்கு ஒரு குறையும் குற்றமும் இல்லை. சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உனக்காக எனக்காகவே அவர் வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எதற்கா? நினைவு கூறும்படி. ஆண்டவர் எனக்காக இந்த ரத்தத்தை சிந்தினார், ஆண்டவர் எனக்காக இந்த சரீரத்தை ஆண்டவர் அடிக்க ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அதை நினைவு கூறணுமா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு உங்களுக்கு இந்த திருவிருந்தை குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கர்த்தருடைய ஆவியை கொண்டு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு அதுக்கு விளங்கும். என் சகோதரனே சகோதரியே, அவர் வர மட்டும் நாம் இதை செய்யணுமா? ஐயா, இயேசு எப்போ வருவாரு, நான் அது வரைக்கும் இருப்பேனா எனக்கு தெரியலையே. நானுடைய கர்த்தருடைய மனுஷனா உங்களுக்கு சொல்றேன், நான் உயிரோடு இருக்கிற எடுத்தா போதாதா? என் சகோதரனே சகோதரியே, இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே வந்திருக்கிறது. அந்த விலை மதிக்க முடியாத ரத்தமும் சரீரமும் உங்களுக்கு விருந்தா இருக்கட்டும். அதிலே ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு நீடிக்கட்டும். நான் உங்களுக்காக இப்போது ஜெபிக்க போகிறேன். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்ததான இந்த நல்ல வேலைக்கு நன்றி அப்பா. இந்த 7ஆம் மாதத்துல திருவிருந்தை குறித்து இந்த ஜனங்களோடு கூட பேசுன்னு சொன்னீங்களப்பா. இப்போது உம்முடைய அடியானை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. அப்பா, பகைகளை தீர்த்து கொள்வதற்கு, பகையை சரி கட்டுவதற்கு செய்கிற விருந்து இல்லப்பா. பரலோகத்துல எங்களுக்காக ஒரு உறவிடத்தை கட்டி நாங்கள் உம்மோடு கூட என்றென்றைக்கும் சதா காலங்களில் இருப்பதுக்கும், அங்கே நாங்கள் திருவிருந்து எடுப்பதுக்கும் நீர் இந்த பூமியில எங்களுக்கு கற்றுக் கொடுத்த செய்ய வேண்டிய மறைக்க முடியாம ஏசப்பா இப்போதும் கர்த்தாவே மாசற்றதும் விலையேறப்பெற்றமான இந்த திருவிருந்து ஆராதனைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. இதுல எங்களுக்கு ஏதேனும் குறை குற்றம் தான் தயவா எங்களை மன்னிங்க. யாரெல்லாம் ஏசப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, அவளுக்கு யாரெல்லாம் திருவிருந்து எடுக்காம அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறாங்களோ, ஒரு உணர்வு வரட்டும். இந்த புதிய மாதத்துல, இந்த 7ஆம் மாதம் 3ஆம் தேதியில இந்த வார்த்தையை கொடுக்கிறேன் சாமி. அந்த நாளிலே கர்த்தாவே அவளுக்கு அந்த திருவிருந்து எடுக்கிற கிருபை பாக்கியத்தை செய்யுங்கப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து நான் இந்த வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வதாக. ஆமேன்.